திமுக தீய சக்தியா? உதயநிதியோட ரியாக்ஷன் என்ன சொன்னார்ன்னு தெரியுமா? ஈரோடு தாவேகா பிரச்சார கூட்டத்துல திமுக ஒரு தீய சக்தி அப்படின்னு தாவேகா தலைவர் விஜய் சொன்னாரு. இத பத்தி துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கருத்து சொல்லியிருக்காரு. ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலத்துல தமிழக வெற்றி கழகம் சார்பில் நடந்த பிரச்சார கூட்டம் அரசியல் வட்டாரத்துல பெரும் கவனத்தை ஈர்த்திருக்கு. அந்த கூட்டத்துல பேசின கட்சி தலைவர் விஜய் திமுகவை கடுமையா விமர்சனம் பண்ணி பேசினாரு. குறிப்பா 2026 சட்டமன்ற தேர்தலை மையமா வச்சு அவரு முன்வச்ச கருத்துக்கள் எதிர்க்கட்சிகளை நேரடியா குறிவைக்கக்கூடிய வகையில இருந்துச்சு. 2026 தேர்தல்ல களத்துல நிக்கக்கூடிய அரசியல் சக்திகளை மட்டுமே எதிர்ப்போம் அப்படின்னும், தேர்தல் களத்துல இல்லாதவங்களையும் அரசியல் களத்தோட தொடர்பே இல்லாதவங்களையும் எதிரியா கருத முடியாது அப்படின்னும் விஜய் சொன்னாரு. இது மூலமா அரசியல் போட்டி தெளிவா இருக்கணும் அப்படிங்கிற தன்னோட நிலைப்பாட்டை அவர் வெளிப்படுத்தினாரு. அது மட்டும் இல்லாம திமுக ஆட்சியோட வாக்குறுதிகள் பத்தி அவர் கேள்வி எழுப்பினாரு. நீட் தேர்வு ரத்து, கல்வி கடன் தள்ளுபடி, கேஸ் சிலிண்டருக்கு மானியம் மாதிரியான பல வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டதா சொன்ன அவரு அதுல எதையாவது நடைமுறையில செஞ்சாங்களா அப்படின்னு கேள்வி எழுப்பினாரு. திமுக எப்பவுமே ஒண்ணு பேசிட்டு வேறொன்னு செய்யறதாவும் விமர்சனம் பண்ணாரு. திமுக மேல விமர்சனங்களை மேலும் தீவிரப்படுத்தின விஜய் அரசு பள்ளிகள் மூடப்பட்ட விவகாரம், அரசு பணியிடங்கள் காலியா இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான பணியிடங்கள், சட்டம் ஒழுங்கு நிலை, பெண்கள் பாதுகாப்பு மாதிரியான விஷயங்களை சுட்டிக்காட்டினாரு. 271 அரசு பள்ளிகள் மூடப்பட்டதற்கு யார் பொறுப்பு அப்படின்னு கேள்வி எழுப்பின அவரு 1,00,000 காலி பணியிடங்களையாவது நிரப்பி இருக்கீங்களா அப்படின்னு கேள்வி எழுப்பினாரு. சட்டம் ஒழுங்கு சிறப்பா இருக்கா, பெண்கள் பாதுகாப்பு நிலை எப்படி இருக்கு அப்படிங்கறதையும் மக்கள் தான் மதிப்பிடணும் அப்படின்னு சொன்னாரு. தாவேகா ஆட்சியில சட்டம் ஒழுங்குல எந்த சமரசமும் இருக்காது அப்படின்னு உறுதி கொடுத்தாரு. தன்னை தனிப்பட்ட முறையில விமர்சனம் பண்றத அரசியல் அப்படின்னு சிலர் நினைக்கிறதாவும், அப்படி பேசுறது தன்னாலையும் முடியும் அப்படின்னாலும் அதை வேணும்னே தவிர்த்துட்டு வரதாவும் விஜய் சொன்னாரு. தனிப்பட்ட அவதூறு அரசியல்ல இறங்குனா தங்களுக்கும் எதிர்க்கட்சிகளுக்கும் இடையிலான வேறுபாடு என்ன இருக்கும் அப்படிங்கிற கேள்வியையும் அவர் முன்வச்சாரு. அது மட்டும் இல்லாம எம்ஜிஆர் அப்புறம் ஜெயலலிதா காலத்துல திமுகவை எதிர்த்த அரசியல் பாணிய நினைவு கூர்ந்த விஜய் இப்பதான் அவங்க ஏன் இவ்வளவு கடுமையா பேசினாங்க அப்படிங்கிறது புரியுது அப்படின்னு சொன்னாரு. திமுகவை தீய சக்தி அப்படின்னும் தாவேகாவை தூய சக்தி அப்படின்னும் குறிப்பிட்ட அவரு 2026 தேர்தல் இந்த ரெண்டு சக்திகளுக்கு இடையிலான போட்டி தான் அப்படின்னு கூட்டத்துல பல தடவை சொன்னாரு. இந்த கருத்துக்கள் பத்தி சென்னை விமான நிலையத்துல துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கிட்ட செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினாங்க. திமுகவை தீய சக்தி அப்படின்னு விஜய் சொன்னதுக்கு என்ன பதில் அப்படின்னு கேட்டதுக்கு, விஜய பேச விட்டு பாருங்க அப்ப புரியும் அப்படின்னு சொல்லி அவர் அங்கிருந்து புறப்பட்டு போனாரு. அது மட்டும் இல்லாம தாவேகா தலைவர் விஜய் இதுவரை செய்தியாளர்கள் சந்திப்பு நடத்தல அப்படிங்கிற விமர்சனத்தையும் அவர் சுட்டி காட்டினதா அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்குது. இதனால விஜயோட பிரச்சார பேச்சுக்களும் அதுக்கு திமுக தரப்பிலிருந்து வரக்கூடிய எதிர்வினைகளும் வரவிருக்கக்கூடிய தேர்தல் அரசியல்ல மேலும் சூடு பிடிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது.